கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக என்ற சிந்தையோடு நாம் இருப்போம். நம்முடைய தலைப்பு தாழ்மை. இந்த பக்கம் சத்தம் வருது, இந்த பக்கம் அதிகமாகவே வருது. ஓகே, தாழ்மையை குறித்து நம்ம என்னங்கிறத விளக்கம் கொடுத்தா 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். என்ன வசனம்? ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் போது, பி ஹம்பிள் யுவர் செல்ஸ் அண்டர் ஹிஸ் மைட்டி ஹேண்ட்ஸ். அதுக்கு நம்ம விளக்கம் பார்த்தோம். இந்த தாழ்மைனா என்ன அப்படிங்கிற குறித்ததான விளக்கத்தை நான் போன வாரம் கொடுத்தோம். நம்ம உலக பிரகாரமான சொல்ற மற்ற மக்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு காட்டுகிற தாழ்மை இல்லை, அது வேற. அந்த வசனம் நமக்கு குறிப்பா சொல்லுகிற தாழ்மை ஆண்டவர், அந்த நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், அண்டர் ஹிஸ் மைட்டி ஹேண்ட்ஸ். ஆண்டவர் என்ன ஒரு கட்டத்துல அடக்கி இருக்க சொல்லும் போது அந்த இடத்துல நான் அடங்கி இருக்கணும். அதுக்கு 3 காரியங்களை நம்ம எடுத்தோம். கண்ணு, காது, மூக்கு, வாய். கண்ணு, காது, மூக்கு சொன்னோம். போன வாரம் நம்ம கண்களை எடுத்தோம். இந்த வாரம் காது. போன வாரமே சொன்னேன், இந்த வாரம் காதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரம் வாயை குறித்து பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் என்னை அழுத்தும் போது, அடங்கி இருக்கிறது என் கையை வச்சு அமுக்கும் போது, இந்த படத்துல பாக்குற மாதிரி அந்த பையன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஆண்டவருடைய காரம் அவனுக்கு மேல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க விஜுவலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது மொத்தமா எனக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. போன வாரமே அதை சொன்னேன். 1, அடக்கும்போது அங்கேயே இருக்கலாம். 2வது, அங்கிருந்து ஓடிடலாம், இது வேண்டாம் ஓடிடலாம். 3வது, அவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே தலைய தூக்கி மேல போலாம், கீழே வரலாம், திருப்பி மேல போலாம், கீழே வரலாம். லாஸ்ட், இது நமக்கு வேலைக்கு ஆகாது, இந்த கரத்துக்குள்ள நம்மளால இருக்க முடியாது, ஓடி போயிடலாம். இதை நம்ம கண்ணு, காது, வாய்ங்கிற தலைப்பை 3 வாரத்துக்கு நம்ம பார்க்க போறோம். கண்ணை நம்ம பார்த்து முடிச்சோம். போன வாரம் நம்ம 3 கேரக்டர்ஸை பார்த்தோம். முதல் கேரக்டர் என்ன பார்த்தோம்? கண்களை குறித்து பார்க்கும்போது ஆபிரகாம், லோத்து 2 பேரையும் பார்த்தோம். லோத்து தன் கண்களுக்கு எதெல்லாம் பிடிச்சதோ, இது சமமான பூமி, நீர்வளம் இருக்கு, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, இது எனக்கு கரெக்டா இருக்கும், இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஆண்டவரை பத்தி எதுவும் யோசிச்செல்லாம் பார்க்கல, கேட்கலாம் இல்லை. இதுதான் ரைட்டு, என் கண்ணுக்கு இது பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான், இது நான் செய்யறேன். ஆண்டவருடைய காரம்லாம் எனக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு போனா அது முடிவு என்னன்னு பார்த்தோம். சோதம் குமாரா அழிஞ்சு போச்சு. 2வது, இஸ்ரவேல் மக்களை பார்த்தோம். அவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கேன்னு தான் சொல்றாங்க, இருந்தாங்க, இருக்கிறவர்கள் தான். ஆனா அப்பப்ப தலையை கொஞ்சம் தூக்கி தூக்கி இறக்குற மக்கள். இறக்குற மக்கள் வனாந்தரத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நல்ல ஆகாரமான மன்னாவை கொடுத்தாரு. ஆனா இஸ்ரவேல் மக்கள் புறஜாதி மக்கள், அவங்க கூட இருக்கிற மக்கள் பார்த்து அவங்க இச்சை உள்ளவர்களான இவங்களும் இச்சை உள்ளவர்களாகி, எங்க கண்களுக்கு முன்பாக எப்போதும் இதை மன்னாவே இருக்கு, இதே இந்த ஆண்டவர் கொடுக்குறாரு, அப்படி எங்களுக்கு போர் அடிக்குதேன்னு சொல்லி வேற ஆகாரம் வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருக்கு அது கோபமா வந்துச்சு. அதோட ரிசல்ட் என்னவாச்சு? காடைகள் வந்துச்சு. அதை சாப்பிட முடிஞ்சிச்சா? வாயில இருக்கும்போதே எல்லாரும் செத்து போனாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ள இருக்கிற மக்கள் தான் திரும்ப திரும்ப போய் திரும்பி உள்ள வரது குறித்து பார்த்தோம். 3வது ஒரு கண்களை குறித்த ஒரு கேரக்டர், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி திடீர்னு ஓடி போயிடுற கேரக்டர். 3வது கேரக்டர் என்ன பார்த்தோம்? சிம்சோன். நிறைய பேருக்கு இன்னும் ஞாபகம் வரல. சரி, இப்ப ரீகால் பண்ணும்போது திருப்பி ஞாபகப்படுத்துங்க, அடுத்த வாரம் திருப்பியும் சொல்லுவேன். சிம்சோன் என் கண்ணுக்கு பிரியமானவள், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் பெஸ்ட். உங்களுக்கு தெரியும், அப்பா அம்மா சொல்றாங்க இது வேண்டாம், நம்ம ஜாதியில நிறைய பெண் இருக்கு, ஏன் நீ மற்ற ஜாதிக்கு போறா? இல்ல, இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு பெஸ்டா இருக்கு, என் கண்ணுக்கு பிரியமானவள். கண்ணு போயிடுச்சு, புடுங்கிட்டு மாவாட்ட விட்டுட்டாங்க. அன்றைக்கே கேட்டேன், எத்தனை பேர் மாவாட்ட போறீங்களோ கண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க. ஆண்டவருக்குள்ள இருக்கேன்னு சொல்லி, ஆண்டவருக்குள்ள நல்ல ஆரம்ப காலத்துல நல்ல பலனோட இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவரை விட்டு போக வேண்டிய சூழல் வந்து தெளிலாட போனா வாழ்க்கையை மோசமா முடிஞ்சதை குறித்து பார்த்தோம். நான் ஆபிரகாம் குறித்து அதே லோத்து பார்க்கும்போது, அதே அதிகாரத்துல பார்க்கும்போது, அந்த இடம் அன்னைக்கு மேடும் பள்ளமும் தண்ணி வளம்லாம் எதுவுமே இல்லாத தேசம் தான் அது, கானான் தேசம். ஆனா பின்னாட்கள்ல பார்க்கும்போது அது பாலும் தேனும் ஓடுகிற கானானா அது மாறுச்சு. ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னாரு, கண்ணை ஏறெடுத்து பாரு, கண்ணை தூக்கி பாரு. யாரு பாக்குறான்? இதை பார்த்தா மட்டும் போதாது, நீ போய் உள்ள சுத்தி பார்த்துட்டு வா, எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர. அப்ப சொல்றாரு ஆண்டவர், இதை நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அந்த போல நம்மளும் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்களை குறித்து பார்த்தோம். அந்த மாதிரி
நம்மளை அடக்கி ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் ஓகே நான் சாட்டிஸ்ஃபைடா எடுத்துக்கிறேன். அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு காதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். முத காரியம் அதே லோத்து குறித்தே பார்ப்போம். லோத்தோட அதே செலெக்ஷனோட ரிசல்ட் என்னவாச்சு? சோதோம் குமோரா அழிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கலாம். இவன் எந்த மாதிரி குரூப்னு நமக்கே தெரியும். என்ன குரூப் இவன்? எந்த குரூப்? 4 குரூப் சொன்னதுல ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க மாட்டான். அவர்கிட்ட கேட்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஓடி போயிடுற குரூப். கையை வச்சு அமுக்குனா ஓடி போயிடுற குரூப். காதை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16வது வசனம், 15, 16 வசனம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனைகளின் அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவளை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அடுத்த வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட போதும். 16 அவன் 15, 16 நம்ம வாசம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சோதோம் குமோரா அழிக்க போற ஸ்டேஜ். தூதர்கள் வந்தாச்சு, அழிக்க போறாங்க. இப்ப லோத்து கிட்ட சொல்றாங்க, லோத்தே கிளம்பி போயா, இந்த இடத்துல இருக்காத அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை இந்த தூதர்கள் சொல்லுறாங்க. அந்த லோத்து என்ன பண்ணா? 16வது வசனத்தோட வார்த்தை என்ன போட்டிருக்கு பாருங்களேன். என்ன போட்டிருக்கு? யாராவது படிச்சு சொல்லுங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஆண்டவருக்குள்ள இருக்க விருப்பம் இல்லாத இந்த குரூப், காது கொடுத்து கேட்க விருப்பம் இல்லாத குரூப் என்ன தெரியுமா பண்ணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா, ஐயோ ஒரு பிரசங்க கேட்கறாங்க, இதை பண்ணாத, இது தப்பு அப்படின்னு சொல்லி என் காதுக்கு கேட்கும் போது இந்த ஓடி போற குரூப் என்ன பண்ணும்? தாமதித்து கொண்டே இருக்கும். இப்ப முடியாது, அடுத்த வாரம் நான் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துடுவேன், இந்த வாரம் கொஞ்சம் வேலைங்க இருக்கு, அடுத்த வாரம் கேட்டா அதுக்கு அடுத்த வாரம், அடுத்த வாரம் கேட்டா அதுக்கு அடுத்த வாரம், அடுத்த வாரத்துல இருந்து இந்த பிரச்சனைலாம், இந்த தப்புலாம் நான் செய்ய மாட்டேன், நாளையில இருந்து செய்ய மாட்டேன், இன்னைக்கு தான் லாஸ்ட், இதோட நான் இன்னையோட எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு நாளையில இருந்து ஆண்டவர் பிரியமா நடக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த ஆண்டவருக்குள்ள வராத குரூப் எல்லாம் இதே மாதிரிதான் வாழ்க்கை பூரா சொல்லிக்கிட்டே இருக்கும். லோத்தும் காரியம் தாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தான், இதையே சொல்லிக்கிட்டே இருந்தான். அடுத்து 17வது வசனம் வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். 18. அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே. அப்படி அல்ல ஆண்டவரே. இப்ப அடுத்தது ஒண்ணு தாமதம், அடுத்து திருப்பி வார்த்தை இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரா வருது. ஆண்டவர் கையை வச்சு இப்படி கொஞ்சம் அமுக்கும் போது இவன் சொல்றான், அப்படி அல்ல, இப்படி விட்டாதான், இப்படி இருந்தா நான் கொஞ்சம் மடங்கி இருக்கணும், இதுக்கு மேல மடங்கி உட்கார்ந்தா எனக்கு முட்டி வலிக்கும், கால் வலிக்கும். லோத்து சொல்றாரு, அப்படி அல்ல, ஆண்டவர் ஒரு பிளான சொல்றாரு, நீ போயிரு, நீங்க இருக்காத, இங்க இருந்து நான் செத்து போயிடுவேன். அப்படி அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். ஆண்டோட வார்த்தை வரும்போது அதை கவனிக்க, செவி கொடுக்க, அவரோட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத மக்கள். அப்படி அல்ல, இது என்னோட விருப்பம் இல்ல, என்னோட விருப்பம் வேற, நீங்க சொல்றது வேற. இது எப்படின்னா சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்னது தப்பு ஆண்டவரே, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், நீங்க சொன்ன அட்வைஸ், எனக்கு சொன்ன அட்வைஸ் தப்பு, என் பிளான் வேற. இன்னைக்கு அப்படித்தான் போய் ஜெபம் பண்றோம். அது இல்ல ஆண்டவர், அப்படி அல்ல. ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, ஒண்ணு செய்ய சொல்லிட்டு எனக்கு சூழ்நிலை எல்லாம் உருவாக்கி கொடுக்குறாரு, அது அப்படி அல்ல, நான் எதிர்பார்த்தது வேற. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்து என்ன நடக்குது? 19. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரே எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு போடிப்பாக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். மலைக்கு போக முடியாது. சூப்பரா சொல்றாரு. செவி கொடுக்க மனதில்லாது, ஆண்டவருடைய திட்டத்துக்கு செவி கொடுக்க மனதில்லாத மலைக்கு போ. மலையில எல்லா ப்ரொவிஷன்ஸும் ரெடி பண்ணி வச்சிருப்பார். இவன் சொல்றான், மலைக்கு போனா நான் தீங்கு அடங்கும், நான் செத்து போயிடுவேன். ஆண்டவருக்கு தெரியுமா, இவனுக்கு தெரியுமா? முடியாது. வார்த்தை வந்துகிட்டே இருக்கு, அழுத்திக்கிட்டே இருக்கு, ஆனா செவி கொடுக்க முடியாதுன்னு எதிர்க்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கும், இந்த பிளான்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, ஓகே, நான் அதற்கு ஓடி பக்கத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும்,
அது சின்ன ஊர் தானே என்றான். சின்ன ஊர் தானே, மலைக்கு என்னால போக முடியாது, சின்ன ஊரு பக்கத்திலே இருக்கு, நான் ஈஸியா இருக்கும் அதுக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பிளானை வச்சு அதை என்கிட்ட கொடுத்து சொல்லி என்னை அந்த சூழலுக்கு கொண்டு போய் விடும்போது அது வேண்டாம், இதுக்கு என்னால செவி சாய்க்க முடியாது, இது என்னால முடியாது, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை தான் செய்வேன், நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லி அந்த சோவாருங்கிற சின்ன ஊரு, இந்த சின்ன ஊர் தானே, நம்ம கேட்கறதுல அப்படிதான் கேட்போம். ஆண்டவர் பெரிய விஷயமா நம்ம கொடுக்க அதுல வேண்டாம், ஒரு சின்ன ஜெபம் கேட்போம்ல, இந்த சின்ன ஜெபத்தை லோத் அப்படிதான் கேட்கிறான். நான் பெரிய விஷயமா கேட்கல, சின்ன விஷயம். லோத்தோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அவன் தேர்ந்தெடுத்த அந்த சோவார் ஊர் 30வது வசனத்துல வாசிச்சா, பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து அங்கிருந்து ஓடி போய் திருப்பி மலைக்கு போறான். அந்த அதிகாரத்தோட கடைசி வசனங்களை வாசிங்களா, அவங்க பெண்களோட தவறான காரியம் நடக்குது. 2 தப்பான சந்ததி, மோவாப் அம்மோன் புத்திரர், பின்னால இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய தொந்தரவான இந்த சுத்தி இருந்த மக்கள்ல இந்த மோவாபும் அம்மோன் புத்திரரும் ஒரு குரூப், ஒரு தவறான சந்ததி வருது. ஆண்டவர் ஒரு பிளானை வச்சு, நீ மலைக்கு போ, உனக்கு என்ன வேணுமோ அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லி பாக்குறாரு. தாமதிக்க கொண்டே இருந்தான். முடியாத ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே, சின்ன ஊர், அந்த ஊருக்கு போறேன், அந்த ஊர்லயும் இல்ல. கடைசியில் இப்படிதான் நிறைய பேர் ஆண்டவரோட வார்த்தையை கேட்கறதுக்கு மனது இல்லாம, அது வேண்டாம், நான் பிடிச்சிருக்கு, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அதோட கூட விலகி வாழ்றது கிடையாது. கடைசியில பாத்தீங்கன்னா குட்டி சவரா போய் நிக்கிறதா, அதே தான் இங்க நடந்துச்சு. அவன் மட்டும் குட்டி சவரா போனா பரவாயில்ல, அதுக்கப்புறம் பின்னாடி வந்த சந்ததியினால பெரிய பிரச்சனை வந்ததை பாக்குறோம். இன்றைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் வார்த்தை வருது, அதை கேட்க விருப்பம் இல்லாம உதறி தள்ளிட்டு போறோம். ஆண்டவர் மலையில எனக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு, ஒழுங்கா நான் மலைக்கு போயிருந்தா எல்லாமே மாறி இருக்கும். ஆனா கேட்கறதுக்கு மனது இல்லாம போனதை நம்ம அங்க பாக்குறோம். சரி, குரூப் ஆண்டவர் அழுத்தும் போது அதை கேட்டு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு போனா என்ன நடந்துன்னு பார்த்தோம். 2வது குரூப் நெகேமியா 9வது அதிகாரம். நெகேமியா 9வது அதிகாரம் 16வது வசனம், பக்கம் 615. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொள்ளாதே போனார்கள். இங்க வாசிக்கிறோம். இது என்ன சம்பவம் நான் சொல்லிடுறேன். இது ஏற்கனவே முன்னாடி நடந்த சம்பவம், யாத்ராமத்துல நடக்கிற சம்பவம். அந்த சம்பவத்தை திரும்பவும் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க வசனங்கள் நல்லா இருந்தது அப்படின்றதுனால, ஏன்னா அங்க வெறும் வசனங்கள் எல்லாம் போடப்பட்டது, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத இங்க நமக்கு தெளிவா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த பகுதியை நான் எடுத்தேன். என்ன சம்பவம் அப்படின்னா, மோசே மலை மேல போயிருக்கும்போது, சீனாய் மலையில போயிருக்கும்போது மோசேக்கு ரொம்ப நாள் திரும்பி வரல, என்ன ஆச்சுன்னு தெரியல. மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு, அந்த தங்கத்தை வச்சு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு, இதுதான் எங்களை காப்பாத்தி கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி அங்க கும்பிடுறத பாக்குறோம். அதுக்குரிய வசனம் தான் இது. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து. இந்த குரூப் யாருன்னா, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், ஆனா அப்பப்ப தலைய தூக்கி தூக்கி மேல அவர் கையை வச்சுட்டு தான் இருப்பாரு, இருந்தாலும் அதை முட்டிட்டு மேல போவேன், திருப்பியும் கீழே வருவேன். அந்த குரூப் மக்கள். அந்த குரூப் மக்களோட செய்கைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிதாக்களாகி அவர்களும் அகங்காரமா நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி. ஆண்டவர் கொஞ்சம் அழுத்துறாருன்னா, இவங்க விருப்பம் இல்லாத நேரத்துல ஒரு சில விஷயங்களுக்கு கழுத்தை மடக்க மாட்டாங்க, டைட்டா வச்சுப்பாங்க. கழுத்தை கடினப்படுத்தி, ஸ்டிஃப் நெக்டு பீப்புள் நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வாசிப்போம். கழுத்தை குனியவே மாட்டாங்க. அந்த மாதிரி மக்கள் கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கெல்லாம் இவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலோ நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும். அன்றைய வார்த்தை வருது, லோத்தை குறித்து பாரிச்சோம். அடுத்து இந்த மக்களை குறித்து பார்க்கணும். செவி கொடுக்க மனசே இல்லை. ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு விருப்பமே வராது. ஆண்டோட வார்த்தை நமக்கு போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். வசனங்கள் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். யாராவது பிரசங்கம் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதை செய்யாத செய்யாத. என் மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அதை தள்ளி விட்டுட்டு அதற்கு செவி கொடுக்க மனது இல்லாமல் என் இஷ்டத்துக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையும் செய்வேன். அங்க வசனம் பாத்தீங்கல்ல,
அவர் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. என் வாழ்க்கையில எவ்வளவோ செஞ்சிருப்பாரு. ஆண்டவருக்குள்ளதான் இருக்கேன். எவ்வளவு காரியங்களை செஞ்சு என்னை கொண்டு வந்திருப்பாரு. ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன கீழ்ப்படிய சொல்லும் போது, அதை செவி கொடுக்க சொல்லும் போது, அதுக்கு நான் என் கழுத்தை டைட் ஆக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அது இல்ல அப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல நம்ம நிக்கிறோம். 18வது வசனத்துல கடைசி பகுதியில வாசிக்கும் போது, கோபமூட்ட தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் ஆண்டவரே டென்ஷன் ஆகுறாரு நம்ம செய்யறதுல. ஒரு சில நேரத்துல அவருக்கே கோபம் வருது. அவர் செஞ்சிருந்தாலும் அந்த வசனங்களை வாசிக்கும் போது, வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கம் காட்டுகிறவரும் எதையும் மனசுல வச்சுக்கல. தொடர்ந்து வர வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. 40 வருஷமா அவங்க நடந்து போறாங்க, கால் வீங்கல, செருப்பு தேயல, வஸ்திரம் பழசா போல, ஒன்றுக்கும் குறைவுபடாமல் நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கணும். இவ்வளவு கடுப்பேத்தினாலும், இவ்வளவு கோபமா பண்ணாலும், செவி கொடுக்கலனாலும், கழுத்தை ஒரு சில காரியங்களுக்கு டைட்டா வச்சிருந்தாலும், ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இங்க இருக்கிறார்? கோபம் ஆனாலும், டென்ஷன் ஆனாலும் நமக்கு கொடுக்கிற காரியங்களை அவர் நிறுத்தவே இல்லை. சாப்பாட்டை நிறுத்தல, தண்ணியை நிறுத்தல, ட்ரெஸ்ஸை நிறுத்தல. இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது அதுதான். நீங்க இது வரைக்கும் செஞ்சு கொண்டே இருக்கீங்க, ஆண்டவர் பிடிக்காம செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் கோபம் வருது. அவர் கையை வச்சு அடக்குறாரு, நீங்க தலையை முட்டிட்டு நீங்க தூக்குறீங்க, அவருக்கு கோபம் வருது. இருந்தாலும் இல்ல, என் பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை நான் சொல்றத கேட்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த இஸ்ரவேல் மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் விட்டு வச்சிருக்கிறது, உங்களுக்கும் எல்லாத்தையும் கொடுக்க, எனக்கு எல்லாம் இருக்கு, என் கழுத்தை நான் சிப்பா வச்சுட்டு இன்னும் நான் டைட்டா வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு பிடிங்கிற போறது இல்லை. ஆனாலும் அவருக்கு தேவை கோபம் வந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இவன் என்னை தேடி வருவான், என்னைக்காவது ஒரு நாள் செவி கொடுப்பான், செவி கொடுப்பான், செவி கொடுப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கெட்ட குமாரன் அந்த ஊமையில பார்க்கும்போது அவங்க அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்னைக்காவது அந்த புள்ள வருவான், வாசல்லே நிப்பாரு. என்னைக்கு வருவான்னு தெரியாது, என்னைக்கு வருவான்னு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்பி வருவான். டெய்லி நிப்பாரு போல் இருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தான்னு தெரியல, டெய்லி நிப்பாரு. அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர். நீங்க என்னைக்காவது செவி கொடுப்பீங்க, இந்த ஜனம் எனக்கு செவி கொடுக்கும். ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறாரு. எதையும் உங்கள்கிட்ட கட் பண்ணல, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதிசயங்களையும் செய்யறாரு, அற்புதங்களையும் செய்யறாரு. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் என்னைக்கா இருந்தாலும் திரும்பி வருவாங்க. சரி, 2 குரூப்பை பார்த்தோம். முதல் குரூப்பு லோத்து என்ன பண்ணா, ஆண்டவர் குறித்து கேட்கவே இல்லை, ஓடி போற கும்பல். 2வது இஸ்ரவேல் மக்கள் என்ன குரூப்பு, ஆண்டவருக்குள்ளே இருந்து தலையை தூக்கி தூக்கி என் இஷ்டம் போல இருந்துட்டு திருப்பியும் இறங்கி. இந்த மக்கள் திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டாங்க ஆண்டவருக்குள்ள. ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பி அவர்கிட்ட தான் போவாங்க, வேற எங்கேயும் போக முடியாது இவங்களுக்கு. நம்மளும் அந்த மாதிரி தான். செவி கொடுக்கலனாலும் நமக்கு ஏதாவது ஒன்று வியாதியோ ஏதோ ஒரு துன்பமோ எக்ஸாம்ஸோ, நமக்கு இப்போ வாலிபர்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் தான். எக்ஸாம் வரும்போது பயபக்தியா இருப்பாங்க, ஜெபமும் எல்லாத்துக்கும் செவி கொடுப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க, பொறுமையா இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மாட்டாங்க. அந்த அந்த குரூப்பு நம்ம. சரி, 3வது குரூப்பை பார்க்கலாம். இது ஆண்டவருக்குள்ளே இருந்து திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடும். ஆண்டவர் கையை வச்சு அழுத்தும் போது இருந்துட்டே இருக்கும், நல்லா இறங்கி இருக்கும். திடீர்னு பார்த்தா தள்ளிட்டு ஓடி போயிடும். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது வசனம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது வசனம். பக்கம் 427. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக நின்றார்கள். இல்ல, 1 ராஜாக்கள் 3:14. உன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இது யாருகிட்ட சொல்றாருன்னா, சாலமோன் கிட்ட கர்த்தர் சொல்றாரு. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, சாலமோன் 1000 சர்வாங்க தகவல் 1000 காளைய பலியிட்டுட்டான். ஆண்டவர் தரிசனமாகறாரு, சொல்றான், நான் 1000 காளைகளை பலியிட்டு இருக்கேன், நீ எல்லாம் பலியிட்டது ரைட்டு, நீ என்னன்னாலும் பண்ணாலும் ரைட்டு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, திருப்பி வாசிங்க. உன் தேவனாகிய தாவீது நடந்தது போல நீயும் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். உங்க அப்பா எப்படி நடந்தாரோ நான் சொல்றத கேட்டு நீயும் அதே மாதிரி நடந்தனா உன் நாட்கள் நல்லா இருக்கும். நீ 1000 சர்வாங்க தகவல் கொடு, நீ என்னன்னா கொடு, நான் உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன், எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா நான் உங்ககிட்ட இருப்பேன், நான் உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டேன்,
நீ பலியிட்டேன்னு சொன்னா நான் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு தேவை, நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்கணும். இந்த வார்த்தைகளை விட்டு நீ போயிடக்கூடாது. உங்க அப்பா எப்படி இருந்தாரோ நீ அதே போல இரு. இதை காதுல நல்லா வாங்கிக்க, உன் மனசுலயும் வச்சுக்க. இது எப்ப நடக்குது? 1000 பலிகளை கொடுத்த பிறகு. திரும்ப 9வது அதிகாரம் 4-5 வசனம் வாசனம். 1 ராஜாக்கள் 9:4-5. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படி என் சமூகத்தில் உன் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல் நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேல் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்கப்படுவேன். இப்போ திரும்ப 2வது முறை. இது எப்பன்னா, ஆண்டவர் திரும்ப தரிசனம் ஆகிறாரு. சொல்றான், நான் ஒரு ஆலயத்தை உங்களுக்காக கட்டிட்டேன். நீ ஆலயத்தை கட்டு, நல்லது. ஆனா எனக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னா, நான் சொல்றதை கேளு. உங்க அப்பா எப்படி நடந்தாரோ அதே போல நட. என்னுடைய கட்டளையில கைக்கொள்ளு. இதுல இருந்து நீ விலகிடாத விலகிடாத விலகிடாதன்னு சொல்றாரு. ஆனா என்ன நடந்ததுன்னா, 11வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்படினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனுடைய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. உத்தமமாய் இருக்கவில்லை. நான் சர்வாங்க தகன பலி இட்டாலும் சரி, பலியை கொடுத்தாலும் சரி, நான் ஆலயம் கட்டினாலும் சரி, அவர் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உத்தமமா நடக்கணும். உங்க அப்பா எப்படி நடந்தாரோ அதே போல நடந்து, நான் சொல்றத காது கொடுத்து நீ கேளு. ஆனா இங்க வாசிக்கிறோம், அத கேட்கல. அவருக்கு பிரியமா நடக்கல. தொடர்ந்து வர வசனங்களை வாசிச்சா, ஒரு ராஜ்ய பாரத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து போடுகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, 2வது வசனத்துல பார்த்தோம்னா, சாலமோன் கடைசி பகுதியில பார்க்க, சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமா இருந்தான். ஆண்டவர் பல முறை சொன்னாரு, நீ போயிடாத நீ போயிடாத நீ போயிடாத. அவன் என்ன சொன்னாலும் திருப்பி திருப்பி அவர் சொன்னது, அவரோட பாயிண்ட், அவர் எதிர்பார்த்தது, நான் சொல்றதை கேளு, அதுல இருந்து கேட்காம போயிடாத, நான் சொல்றதை கேளுன்னாரு. கடைசியில அதோட ரிசல்ட், ஆண்டவருக்குள்ள இருக்கேன் எல்லாம் ஞானம்லாம் கொடுத்து எல்லாம் செய்யறேன், ஆண்டவருக்காக செய்யறேன், பலி செலுத்துறேன், ஆலயம் கட்டுறேன், எல்லாம் சொன்னான். ஆனா ஆசை யாரை விட்டுச்சு? இன்னைக்கு நம்மளும் இந்த ஆசை விடுறது இல்லை. ஆண்டவருக்குள்ள இருக்க நிறைய நிறைய நம்ம பார்க்கிறோம், நிறைய பேரை பார்க்கிறோம், நிறைய பேரோட வாழ்க்கையில பார்க்கிறோம். இந்த ஆசை ஒழுங்கா ஆண்டவர்களை போயிட்டு இருக்கும். இந்த ஆசை வரும்போது என் வாழ்க்கை தலைகீழ மாறிடும். அதுதான் மாறிச்சு. ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டுச்சு, மற்றவங்க கையில அது கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்குள்ளே இருக்கேன்னு சொன்னா அந்த கட்டளைகளுக்கு செவி கொடுக்க முடியாம போனதை நம்ம பார்க்கிறோம். கடைசியா ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் குறித்து பார்த்து நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3-4 வருஷம். அப்போஸ்தலர் 9:3-4. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குள் சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஓகே, போதும். இங்க இந்த சம்பவம் நமக்கு எல்லாமே தெரியும். சவுலோட ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், சவுல் பவுலா மாறின ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவன் நினைச்சா நான் செய்யறதா ரைட்டு, லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் யூதர்கள் எல்லாம் கொல்லணும்னு சொல்லி அங்க இருக்கிற சர்ச்சில் லெட்டரை வாங்கிட்டு தமஸ்குல இருக்கிற சர்ச்சுக்கு போறான். போய் கொண்டு இருக்கும்போது தான் அவன் மனசெல்லாம் தான், நான் ஆண்டவருக்காக செய்யறேன் இதை. அவங்க எல்லாம் அந்த மக்கள், நான் கொல்ல போற மக்கள்லாம் ஆண்டவருக்கு எதிரானவங்க நினைச்சு நான் செய்யறது ரைட்டு அப்படின்னு நினைச்சு போய் கொண்டு இருக்கும்போது தான் கீழே விழுந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கீழே விழுந்த பிறகு கண்ணு போச்சு. கண்ணு போன பிறகு ஒரு சத்தம் கேட்குது. அப்பதான் கேட்கிறான், இது யாரு, நீ யாரு அப்படின்னு சொன்ன. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நடுங்கி, அப்படிதான் வாசம். இப்போ நடுங்கி நான் என்ன செய்யணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம செய்யறது ரைட்டு, நிறைய நேரத்துல நினைச்சுக்கிறோம்
ஆண்டவருக்குள்ள நல்லா பலனா இருக்கிறோம், கரெக்டா செய்யறோம், எல்லாம் கரெக்ட், ஓகே. நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்மளை கீழே விழ வைக்கிறாரு. கீழே விழுந்த பிறகும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பாட்டுக்கு என்ன பண்றோம், கீழே விழுந்தோன்னே ஏஞ்சி மண்ணு ஒட்டலன்னு தொடச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். ஆனா சவுல், பவுலா மாறின சவுல் கேட்கிறான், நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்ய சித்தமா இருக்குது. இதுதான் செவி கொடுக்கிறதோட ஒரு முக்கியமான அங்கம். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். பயந்து நடுங்கி நம்ம பார்த்த கேரக்டர் எல்லாம் ஒரு பயமும் இல்லை, ஒரு நடுக்கமும் இல்லை. ஆண்டவரோட வார்த்தைக்கு ஒரு நடுக்கம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை எனக்கு வருது, ஆண்டவர் இதை செய்ய சொல்றாரு, என் காதுல கேட்குது, என் மனசுக்குள்ள போகுது, அது எனக்குள்ள பேசுது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பயந்து நடுங்கி நான் செய்யறேன். நான் இதே போல விழுகிற சம்பவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த விழுந்த பிறகுதான் இவ்வளவு மாற்றம் எனக்கு உள்ளால வரத்துக்கு ஒரு காரணம். அதை மட்டும் நான் சொல்லி 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். ஒரு சமயம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 2010 ஒரு 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 சம்பவம். ஒரு பிரேயர் மீட்டிங்காக நாங்க திருச்சியில இருந்து புதுக்கோட்டை போயிருந்தோம். செய்தி கொடுக்குறவரும் நானும் கார்ல போயிட்டு இருந்தோம். செய்தி அங்க முடிஞ்சிச்சு, 10 மணிக்கு முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னொரு வீடுகளுக்கு, கொஞ்சம் வீடுகளுக்கெல்லாம் ஜெபத்துக்கு போயிட்டு 12 மணி இருக்கும் புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பி நாங்கள் திரும்ப திருச்சிக்கு வந்துட்டு இருந்தோம். 2 பேரும் பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தோம். ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் அது. நாங்கள் வந்துட்டோம், 1 hour 25 minutes கிட்ட வந்துட்டோம். இன்னும் 5 minutesல நாங்கள் எங்களோட டெஸ்டினேஷன் நாங்கள் ரீச் பண்ண போகிறோம். 5 நிமிஷத்தில் நாங்கள் போயிட போகிறோம். பேசிக்கிட்டே தான் வரோம். ஒரு இடத்துக்கிட்ட நாங்கள் வரும்போது நாங்கள் 2 பேருமே தூங்கிட்டோம். வண்டி ஓட்டுறது அவரு, நான் கூட உட்காந்துருக்கேன். நான் சைடில் உட்காந்துருக்கேன், ஃப்ரண்ட்ல அவர் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காரு, ஓட்டிட்டு வர்றாரு. 2 பேருமே தூங்கியாச்சு. ஒரு செகண்ட்ல ஒருத்தர் முழிச்சிருந்தா கூட அங்கே ஒன்றும் நடந்திருக்காது. 2 பேருமே ஒரே டைம்ல தூங்கியாச்சு. அப்போ கார் ரோட்ல போயிட்டு இருந்தா திடீர்னு லெஃப்ட்ல போய் ஒரு மரத்துல மோதிடுச்சு. அவருக்கும் தெரியல. அவர் லெஃப்ட்ல போனோன்னு ரொம்ப ரேஸ் பண்ணிட்டாரு. போனோன்னு நேராக போய் எவ்வளோ ஃபாஸ்டா வண்டி போக முடியுமோ போய் மரத்துல கரெக்டா சென்டரா இடிச்சுது. என்னோட பைபிளை நான் மடியில வச்சிருந்தேன். எப்பவுமே நம்ம கொஞ்சம் தூங்கணும்னா இந்த சர்ச்சில் கூட நம்ம பார்த்துருப்போம், திடீர்னு பைபிள் மட்டும் டொம்முன்னு கீழே விழும். அப்போ அவங்க தூங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் தூக்கத்துல பைபிளை விடுறவன், நான் மூவ் ஆகும்போது தூக்கத்துல பைபிள் கீழே போகுதுன்னு 2 கையும் கீழே வச்சுட்டேன் நான். அதனால மரத்துல இடிச்சோன்னா போஸா போய் அப்படியே முன்னாடி போய் அங்க அந்த கண்ணாடியில ஃப்ரண்ட்ல இருந்த அந்த கண்ணாடியில போய் ஃபுல்லா இடிச்சிட்டேன். இடிச்சோடனே இந்த பகுதி ஃபுல்லா உடஞ்சி, அந்த கண்ணாடி உடஞ்சி அந்த பீசஸ் எல்லாமே என் தலையில இது ஃபுல்லா குத்திடுச்சு. இந்த ரவுண்டு ஃபுல்லா குத்திடுச்சு. அந்த பீசஸை எடுக்கவே முடியாது. எப்படி இருந்ததுன்னா, அந்த ஒட்டி இருந்த பீசஸ் நம்ம கம்ம ஒரு பேப்பர்ல தடவிட்டு மண்ணுல ஒட்டி எடுத்தா எப்படி ஒட்டிட்டு இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. கை வச்சா குத்துது, எடுக்கவே முடியல. ஃபுல்லா சின்ன சின்னதா ஃபுல் பீசஸ். இங்க இந்த ரவுண்டு ஃபுல்லா ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. வேற வெஹிக்கிள் இல்லை. அடுத்த ஹாஸ்பிட்டல் நான் திருச்சிக்கு திரும்ப வரணும் அப்படின்னா 1 hour டிராவல். பைக்ல என்ன கூட்டிட்டு போலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த தலையில இருக்க பீசஸ்லாம் காத்து படப்பட கொஞ்சம் கொஞ்சமா கண்ணெல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பீஸ் கண்ணில் விழுந்துருச்சு. அப்புறம் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லி திருப்ப அதை மூடிட்டு தலையை துணி போட்டு மூடிட்டு கண்ணை திறக்கவே இல்லை. கண்ணை திறந்தா பீசஸ் விழுந்துடும், கண்ணு போயிடும். ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆப்ரேட் பண்ணி கூட எடுக்க முடியாது. போனோன்னா டாக்டர்ஸ் பார்த்துட்டு, அன்னைக்கு சண்டே மார்னிங், ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock 8 o'clock. இப்போ டாக்டர்ஸ்லாம் யாரும் இல்லை. அதை பார்த்துட்டு இது சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாது, இது ஓப்பன் பண்ணால் ஃபுல் ஸ்கின்னு எடுக்கணும், இது ரொம்ப மோசமா இருக்கு, நாங்கள் ஒரு பிளாஸ்டர்ஸ் மாதிரி ஒரு ஒரு மெடிசன் வைக்கிறோம், அது வெளியே வந்துடும், வந்துடுச்சுன்னா ஓகே. அன்னைக்கு ஈவினிங் ஒரு ப்ரேயர் அந்த சென்டரில் நடக்குது. நான் இருந்த இடத்துல 6 to 8 நீங்கள் உங்கள் பாவங்கள்லாம் அறிக்கை இடுங்க, ஆண்டவர் முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கு அழுது ஒரு 2 மணி நேரம் அழுது, சரி இது வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சவுல போலதான், கண்ணு போச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்துதான் ஆகணும், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், வேற வழி இல்லை, என்னோடது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துதான் ஆகணும், எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலேயே நான் உங்களுக்கு செவி கொடுக்கல அப்படின்னா பேச ஆண்டவர் குறிச்சிட்டாரு. இங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டவர் குறிச்சிருக்கிறாரு. இது மாதிரி நிறைய நேரத்தில் நம்மளை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாரு, ஆனா நம்ம வர்றது இல்லை. அடுத்த நாள் போனோம், அந்த பிளாஸ்டர்ஸ் ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்தாங்க. அந்த எல்லா பீசஸ் எல்லாமே வந்துருச்சு, எதுவுமே டேமேஜ் ஆகலை. என் கண்ணு காப்பாற்றப்பட்டுச்சு. ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் பட்டுச்சு, அதுவும் எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரியல. நான் அநேக முறை சொல்லியிருக்கேன், இந்த ரோட்டுக்கு அந்த அந்த பக்கம் இருக்கிற அந்த வீடு, அந்த காலி கிரவுண்ட் பக்கத்துல இருக்கிற வீடு, ஒரு நாள் எங்களுக்குள்ள குடிக்கிற போட்டி. காலையில 9ல இருந்து நைட்டு வரைக்கும் யார்
ஃபுல்லா குடிக்கிறாங்க அப்படிங்கிற போட்டி. காலையில 9ல இருந்து நைட் 9 வரைக்கும் குடிச்சு எல்லாரும் ஃபிளாட் ஆயிட்டாங்க. ஒரு 6 மணி 5 மணி வரும்போதே நான் மட்டும் 9 மணி வரைக்கும் நின்று நடந்து இந்த ரோட்ல நடந்து வந்துட்டு திருப்பி உள்ள போனேன். அநேக முறை நான் இதை சொல்லியிருக்கேன். இது 2008ல நடந்தது. 2008ல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம அங்க இருந்தேன். ரோட்டுக்கு அந்த பக்கம், இன்றைக்கு ரோட்டுக்கு இந்த பக்கம். இன்றைக்கு ஆண்டவர் இங்க நிக்க வச்சிருக்காரு. அடுத்த ஆண்டவர் எங்க நிக்க வைப்பாருன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் தான், செவி கொடுக்கணும். அவர் என்ன சொல்றாரா, நெருக்கிறாரா, என்னை போட்டு உடைச்சி கொண்டு வந்தாருன்னா அதுக்கு செவி கொடுத்துட்டேன்னா தப்பிச்சேன். இல்லைன்னா வாழ்க்கை பூரா விழுந்து 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 எந்திரிச்சிட்டே இருக்கணும். இதை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. அநேக முறை பிரசங்கங்களை கேட்ட கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கட்டத்துல கேட்கும்போது யாரா அவன் லூசு மாதிரி பேசின்னு இருக்கான், எப்படி ருசித்து பார்க்க முடியும், கடிச்சா பார்க்க முடியும்? ஆண்டோடைய வசனம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமா இருக்குன்னு. எப்படி இப்படிலாம் பேசுறானுங்க, இதை படிச்சா தூக்கம் தான் வருது. ஒரு காலத்துல சிகரெட்டை பிடிச்சி பிடிச்சி ஊதுவேன். இழுக்கும் போது இன்பமா இருக்கும், வெளியே விடும்போது இன்பமா இருக்கும். ஆனா இப்ப இந்த வசனங்களை உள்ள இழுத்து அதை திருப்பி இப்ப வெளியே விடும்போது அதுதான் உண்மையான இன்பம். தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமா இருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நீங்க செவி கொடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கலாம். இன்னைக்கு 4 கேரக்டர்ஸை பார்த்தோம். முதல் கேரக்டர் நான் முடிக்கிறேன், பாஸ்டா சொல்லுங்க, முடிச்சிடுறேன். லோத்து என்ன கேரக்டர்? என்ன கேரக்டர்? ஓடி போகிற கேரக்டர். செவி கொடுக்க மனதில்லை, தாமதம் பண்ணுச்சு, லேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, பிளானை மாத்துச்சு, அப்படி அல்ல இப்படி அல்லன்னுச்சு. இன்னைக்கு அப்படி அல்ல இப்படி அல்லன்னு சொல்லாதீங்க, போயிருவீங்க. ஒன்றும் உருப்படி இல்லாம தான் போகணும். 2வது கேரக்டர், இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்குள்ள இருக்காங்க, தலையை தூக்கி தூக்கி இறக்குறாங்க. ஆண்டவர் இன்னைக்கும் எதையும் புடுங்காம வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா என்னுடைய பிள்ளைகள் என்னைக்காவது செவி கொடுக்கும், கண்டிப்பா இது என்னை தேடி வரும், நான் சொல்றதை கேட்கும், வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டோட பிள்ளையா செவி கொடுக்கறதுக்கு நீங்க விருப்பப்பட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. 3வது கேரக்டர் சாலமோன். நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், நான் பெலனா இருக்கேன், ரைட்டா இருக்கேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ ரைட்டா இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நான் சொன்னதை நீ செய், நான் சொல்றதை நீ கேளு. ரிசல்ட்டை பார்த்தோம், ஆசை வைத்து மோசமா போனதை பார்த்தோம். கடைசி கேரக்டர் சவுல் என்கிற பவுல். அந்த மாதிரி பயந்து நடுங்கி துணிஞ்சு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், அந்த மாதிரி நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்குமோ? அதே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களே பிரசங்கித்தான். தாமதமின்றி. செய்ய விருப்பம் இல்லாதவன் தாமதிச்சுக்கிட்டே இருந்தான், செய்ய விருப்பம் உள்ளவன் தாமதமின்றி கிறிஸ்து என்ன ஆண்டவர் எனக்கு பிளான் வச்சிருக்காரோ அதை தாமதமின்றி செய்யறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய செவியை சாய்த்து நம்முடைய தலையை அடக்கி அவருக்குள்ள இருக்க உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மைப்படுத்தாங்க.